ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் குயிட் பிளாக். இன்றைக்கி நம்ம வந்து 2 வெரைட்டியில் வந்து புட்டு ரெசிபி செய்யலாம். அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து புட்டு மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வாட்டர் போட்டுட்டு நார்மல் நம்ம எப்படி புட்டுக்கு மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா மாவு வந்து அதில் வந்து சோக் ஆகணும். அதுக்காக அது நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளாடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பூரணம் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கோகனட் மட்டும்தான் வைப்போம். நம்ம இப்போ அது பதிலாக வந்து அந்த கோகனட் கூட இன்னும் 1-2 திங்ஸஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம பிடிக்கும்போது பிடிக்கிற டைப்பில் வரணும். இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து கோகனட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து சுகருக்காக வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒயிட் சுகர் போடக்கூடாது. இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் போடணும். போட்டு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொன்னால் பனானா, நேந்திரம் பழம் இருக்கும்ல, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அதே வந்து தனியாக நம்ம வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். இதுக்கு இந்த புட்டுக்கு வந்து வேறு எந்த ஸ்வீட்டுமே தேவைப்படாது. இதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம பனானாவும் போட்டிருக்கோம். ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரையும் இருக்கனால நமக்கு வேறு எதுவுமே இது குழம்போ இல்லை வேறு வந்து கூட்டு வகைகளோ எதுவுமே தேவைப்படாது. நம்ம வந்து ஒரு இது ஹெல்த்தியாக நம்ம நார்மலாக வந்து சம்டைம் வந்து புட்டு கூட பப்படம் பழம் அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும்னு சொன்னால் புட்டுக்குழலில் போட்டுட்டு நம்ம எப்போ மாதிரி தேங்காய் போடுவோம்ல அடியில், அந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சுகரும் நாட்டு சர்க்கரையும் நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணணும், இதில் வந்து நம்ம 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம்ல, அப்போ அந்த புட்டில் வந்து இன்னும் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்போ திரும்பவும் பார்த்து கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கணும். ஏன்னா வந்து அந்த மாவு வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் திக் நைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கணும், விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து கோகனட் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பனானா போட்டுட்டு இந்த மாவும் போடணும். மாறி மாறி அப்படி போட்டுக்கணும். கொஞ்சம் மாவு திரும்புவது நம்ம எப்படி புட்டு அவிப்போமோ அந்த மாதிரி தான். பட் தேங்காய்க்கு பதிலாக நம்ம இதெல்லாம் போடுறோம். அந்த மாதிரி செய்துட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு இதை எடுக்க வேண்டியதான். இது வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட இந்த பனானா வந்து ஸ்டீம் ஆகும்போது அது ரொம்ப ஹெல்த்து. நேந்திரம் பழம் வந்து மேக்ஸிமம் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்டீம் பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது கூட கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இனி வந்து இதை வந்து நம்ம வந்து ஆவியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், 5 மினிட்ஸ் போதும். அந்த டைமில் தான் அந்த பனானாவில் நல்லாவே வந்து உங்களுக்கு குக் ஆகி கிடைக்கும். பார்த்திங்கன்னாவே தெரியும். இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போதே நான் இப்போ எடுத்து காமிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பனானா வந்து எவ்வளோ அழகாக குக் ஆகி அப்படி வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை வந்து வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு வெரைட்டியான புட்டு. நெக்ஸ்ட் வெரைட்டியான ஃபுட் என்னன்னு சொன்னால் கோகனட் மில்க் புட்டு. தேங்காய் பால் புட்டு இருக்குல்ல, அது சேர்க்குறோம். அதுக்காக மாவு எடுத்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அப்படி கிடையாது, சேர்த்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டே வந்து ஒரே இதில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நார்மலாக இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் உங்களுக்கு தேவைப்படும். தேங்காய் பால் நம்ம தண்ணியை விடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு பார்த்துட்டு இதை வந்து 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத்திரத்தில் வந்து கீ எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கேரட் இருக்குல்ல, அந்த கேரட்டை வந்து திருவி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கேரட்டோட ரா ஸ்மெல் போகணும். இதில் வந்து சால்ட் போடக்கூடாது கேரட்டில், அதோட ரா ஸ்மெல் மட்டும் போகணும். அந்த பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா வந்து இதை வந்து எடுத்துக்கணும். எண்ணெய் ஆயில் விட வேண்டாம், இதில் வந்து கீ தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் குக் ஆகணும். அதோட ரா ஸ்மெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணோட கடுகு எதுவுமே போட்டு தாளிக்கக்கூடாது. ஜஸ்ட் கீ விட்டு இது போட்டுக்கிட்ட போதும். அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கப்புறமா மாவில் போட்டுக்கணும். மாவில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும் உங்களுக்கு. ஏன்னா அதை வந்து ட்ரை ஆகும். கொஞ்சம் தண்ணியை விட வந்து இல்லை எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் பால் உங்களுக்கு தேவைப்படும். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு புட்டு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நல்லா வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல, கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் இருந்தாலே போதும் நமக்கு மேக்ஸிமம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த தேங்காய் பால் நம்ம வந்து அந்த மாவை வந்து நம்ம விரவும் போதே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனம் வரும் உங்களுக்கு. இந்த கேரட் போட்டப்பறம் இன்னொரு அது வந்து நல்ல ஒரு ஸ்மெல். அது சாப்பிடும்போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நம்ம சும்மா நார்மலாக தேங்காய் பால் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இனி வந்து புட்டுக்குழலில் வந்து கோகனட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு ரெண்டையும் வந்து மாறி மாறி போட்டு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணி எடுத்தால் போதும். கேரட் ஆல்ரெடி குக் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு நார்மல் வந்து 5 மினிட்ஸ் போதும்.
இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான புட்டு. நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிருந்தோம். இதில் பேலன்ஸ் இருக்க தேங்காய் பாலை கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு ஹெல்த்து. அதனால் வந்து எதுவுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த சக்கரை இருக்குல்ல கோகனட், அதை கூட இதில் வந்து இந்த தேங்காய்க்கு பதிலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தேங்காய் யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது. அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சாஃப்டாக தான் இது குக் ஆகியிருக்கும். நீங்கள் பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா நான் நிறைய போட்டிருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் வெரைட்டியாக சமைச்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இது ஃபுட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.